वसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। श्रीकृष्णपरमात्मने नमः। दशमोऽध्यायः Bhagavad-gītā yam sloka number 34 up to 34 we have seen mrityus sarvaharascha udbhavascha bhavisyatam kirtihi shrivākcha nārīnām smrithir medha dhriti kshama. Among the mrityu sarvaharascha, the all round all destroying factors, I am the mrityuhu. And udbhavascha bhavishyatam, among the prosperity I am in the bhavishya kalam, always I am bhavishya kalam. Kirtihi, pugal, shri, vak, shri என்றாலும் beauty, vak, speech, narinam, 7 saptamatas, smriti, memory, medha, intelligence, dhriti, fortitude, shama, forbearance. இத்தனையும் சொல்லி இத்தனையிலையும் நான் தான் பார்க்கேன். அகம் சர்வஸ்ய மிருத்யுஹு ச பவிஷ்யதாம் உத்பவ ச நாரீனாம் கீர்த்திஹி ஸ்ரீ வாக் ஸ்மிருதி மேதா திருதி க்ஷமா ச அகம் ஏவ அஸ்மி அப்படின்னு பகவான் சொல்றார். இப்போ அடுத்தது இன்னைக்கு ஸ்லோகம் 35வது ஸ்லோகம் பாருங்க. பிருகத்சாம ததா சாம்னா காயத்ரி சந்தசாமகம் மாசானா மார்கசீஸ்ரோகம் மிருதூணாம் குசுமாகரஹ. பிருகத்சாம ததா சாம்னா, அமாங் த சாமரிக். இந்த சாமவேதம் எப்படி வருது அப்படின்றதுக்கு சொல்லுவாங்க, ரிக்வேதம்ன்றது மந்திர பிரதானம். அந்த மந்திர பிரதானத்துல உத்கீதா சாம சாக்கையை சேர்க்கும் போது அது என்ன ஆயிடுது, சாமவேதமா மாறுது அப்படின்வாங்க. அதுல ஏகப்பட்ட மீட்டர்ஸ் இருக்கு. சாமவேதம் நம்ம சொல்றோம் 1000 சாக்கா அதுக்கு, அதுல ஏகப்பட்ட மீட்டர்ஸ் இருக்கு. அதுல பகவான் என்ன சொல்றார், பிருகத் சாமம் அப்படின்றார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரிக்வேதத்துல 4வது சாப்டர்ல 7வது அத்தியாயத்துல 27வது மந்திரம் நான் இப்ப சொல்லி காமிக்கிறேன். துவாமித்திம் ஹவாமகே, இது ரிக்வேதத்துல வரும். துவாமித்திம் ஹவாமகே, இதே சாமவேதத்துல துவாமித்தி ஹவாமகே. So this shaka as extended for larger scale. அதுக்கு உத்கீதத்தை உள்ளார போட்டு சாம ஷாக்கையில பண்ணும்போது அதே ரிக்வேதம் சாமவேதமா மாறும். அப்ப அதுல பிருகத் சாமம் அப்படின்றது ரொம்ப பிரசித்த பெற்றது. அதுவாக பகவான் இருக்கான். பிருகத் சாமம்னா நார்மலி சாமம்ன்றது சின்ன, உங்களுக்கு பதபாதம் கிரமபாடம் ஜடாபாடம்ல சொல்லியிருக்கேன். அதுல சாமம் இட்ஸ் அ பிக் ஒன். அந்த சாமத்துல பிருகத் சாமம், அதாவது ஒரே சாமத்தை நன்னா ஒண்ணு இழுக்கிறது. அப்படி அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அக்ஷரம் அதுவே எவ்வளவு உத்கீதம் போட முடியுமோ, எவ்வளவு நம்பர் நீட்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டிக்கிறதுக்கு பிருகத் சாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமமாக ஏன் சுவாமி அந்த மாதிரி, ஏன்னா சாமவேத பிரியன்னு அம்பாளுக்கும் பேர் இருக்கு, சிவனுக்கும் பேர் இருக்கு, இங்க பெருமாளுக்கும் சாமவேதம்ல ரொம்ப பிரீத்தி இருக்குன்னு அடுத்ததே சொல்ல போறார். ஆனா அதுல பிருகத் சாமமா மீட்டரா, இந்த லிரிக்ஸ் ஆர் த மீட்டர் ஐ ஆம் பிருகத் சாமம்ன்றார். ஏன்னா அது எவ்வளவு சாமவேதம் வேதம் பாராயணம் பண்றாலும் அவெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா இருக்கும், ரொம்ப நாள் உயிரோட வாழ்வா. அதுல பிருகத் சாமம்னு இன்னும் ஸ்பெஷல். எப்படி ஜட்டாபாட்டம் கிரமாபாட்டம்லாம் சொல்கிறோமோ, அர்த்த பாட்டம்லாம் சொல்கிற பாருங்க. அதில் வந்து சொன்னால்
அதே இது திரும்பி திரும்பி சொல்லும்போது நமக்கு ஞானமும் வரும், அதே நேரத்தில் மூச்சும் கண்ட்ரோலில் வரும். அதே மாதிரி பிருகத் சாமமும் அதே மாதிரி ஒரு மீட்டர். அதுவாக நான் இருக்கின்றேன் அப்படின்றார். காயத்ரி சந்தசாமகம் அமாங் த மீட்டர்ஸ். முதல்ல சொன்னது லிரிக்ஸ் அண்ட் சாமம், ஓகேங்களா? இதில் சந்தஸ், சந்தஸ்னது என்னது? சந்தஸ்னது மீட்டர். உஷ்டிப்பு, அனுஷ்டிப்பு, ஃபலா, திரிபலா, காயத்ரி, இது சாவித்ரி, இதெல்லாம் மீட்டர் தான். என்ன சொல்ல, காயத்ரின்றது மீட்டரா? 24 அக்ஷரம் கொண்டு இருக்கிறதுக்கு காயத்ரி பேர். அந்த 24வது அக்ஷரமா இருக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பேன். இப்போ சந்தியாவந்தனம் இதெல்லாம் கூட பண்ணியிருப்பீங்க, உபாகரணம் கிரமம்லாம் பண்ணியிருப்பேன். காயத்ரிக்கு 24 அக்ஷரங்கள் இருக்கா, which has 3 line and 8 letters. அப்படி இருந்தால் தான் அது பேர் காயத்ரி. நிறைய பேர் சொல்லும்போது தியோன பிரச்சோதையாத, அதுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னா தியோயோன பிரச்சோதையாத தான் சொல்லணும். ரொம்ப இழுத்தும் சொல்லக்கூடாது, கம்மியாக சொல்லக்கூடாது. முன்னாடியும் ஓம்ஸ் பிரணவாகாரத்தை சேர்த்துக்கணும். அதே மாதிரி காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ தான் அதுதான் நிறைய டிவியில் ரேடியோவில் எல்லாம் அதுக்கெல்லாம் முக்தி அடைஞ்சுட்டு இருக்கேன். காயத்ரி, there are 2 types of காயத்ரி. சாவித்ரின்னு ஒன்று, காயத்ரின்னு ஒன்று. அதில் ஸ்மார்த்த காயத்ரின்னு ஒன்று இருக்குது. யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம யூஸ்வலி சொல்கிறது நார்மல் காயத்ரி. ஸ்மார்த்த காயத்ரின்னு ஒன்று இருக்குது. யோ தேவா சவிதா ஸ்மார்கம் தியோ தர்மாதிகோச்சராஹ பிரேரயேதஸ்ய யத் பர்க தத்வரேண்யம் உபாஸ்மகே, இப்படி வரும் அது. ஸோ இது ஸ்மார்த்த காயத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது மாதிரி நிறைய இருக்கு. ஜென்ரலி ஏகாட்சரமாக இருக்கிற ஓம்காரத்தை அதுக்கு கூட சேர்ந்த வியாகிருதி மந்திரமான பூர் புவஸ்வஹ அது சேர்த்து காயத்ரி மந்திரத்தை சொல்றதுனால 24 அக்ஷரங்கள் வரும் அப்படின்றது. இந்த காயத்ரின்றது மீட்டர். அதே ஒரு அக்ஷரம் கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கு சாவித்ரி. அதனால தான் நம்ம அந்த மந்திரம் சொல்லும்போது காயத்ரி மாவாக யாமீம், சாவித்ரி மாவாக யாமீம், சரஸ்வதி மாவாக யாமீம் அப்படின்னு ஸ்ரீயமாவாக யாம அந்த தான் சொல்றோம். இப்போ அமாங் த மீட்டர்ஸ் ஐ ஆம் த காயத்ரி, அமாங் த லிரிக்ஸ் ஐ ஆம் த பிருகத் சாமக. மாசானாம் மார்கசீர்ஷோமி, மாசங்களில் நான் மாக் அப்படின்னு வாங்க. நார்த் இந்தியாலாம் போய் பார்த்தீங்கன்னா மாக் மேலா, மாக் மாஷ் அப்படின்வாங்க. மார்கழி மாதம் அப்படின்றது தமிழ்ல. ஏன் சுவாமி அந்த மாதத்துக்கு மாதம் எத்தனை மாதங்கள் இருக்கு முதல்ல அதை தெரியணும்ல. இதுக்கு நீங்க ருத்ரத்துக்கு போகணும். கிரீஷ்ம யத்ம ஷரத்பிஹி அப்படின்வா. சப்தாஸ்யா சம்பரிதய, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, புருஷ சப்தத்துலயும் வரும். ஷிஷரி அப்படின்றது ஒரு வருஷம். சிஷிரஹ, சாரி மன்னிக்கணும், சிஷிரஹன்றது ஒரு மாசம். இதுக்கு என்னன்னா கூல் மாசம், அது அப்படின்றோம்ல, அதனால சிஷிர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வசந்த ரித்து அப்படின்னு ஒரு ரித்து இருக்கு. அந்த ரித்து எதுக்கு? வசந்தம் வந்தாவே நம்ம மனசுல வந்து ரொம்ப இதுவாக ஆயிடும். ஏன்னா நிறைய பூத்து குலங்கக்கூடிய ஒரு இது, அதுக்கு வசந்த காலம். கிரீஷ்மனா அப்படியே எல்லாம் வெயில் காஞ்சி இது பண்ணும். வருஷ ரித்துனா மழை காலம். நமக்கு இப்ப வந்து நேற்று அடிச்சது பார்த்தீங்களா, அதான் வசந்த காலம். அடுத்தது சரத்காலம். சரத்காலம்ன்றது ஆட்டம் சீசன், எல்லா இலைங்களும் கொட்டி போயிடுங்க அப்ப, அதனால சரத் அப்படின்னா கீழே விழுறதுன்னு அர்த்தம். ஹேமந்த ரித்து அப்படின்னு ஒரு ரித்து இருக்கு, அதாவது ப்ரீ வின்டர்னு வாங்க. வின்டருக்கு முன்னாடி, நம்ம டிசம்பர்ல வின்டர் வருது, இந்த மழை நின்று அந்த மழையினால் பூமி குளிர்ந்து அதனால் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பனி அப்படியே மேலே கிளம்பும் பாருங்க, அதுக்கு பேர் ப்ரீ வின்டர்னு வரும். இது இங்கேயும் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சீசன். இதுல அவர் என்ன சொல்றாரு? மார்கசீர்ஷம், மாசங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன். அப்ப என்ன சீசன் வருது? சிஷிரா, கூல், அதில் தான் இருக்கார் அவர். 5வது ஸ்லோகத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன், சாமத்தில் நான் பிருகத் சாமமாக இருக்கின்றேன், காயத்ரியில் சந்தசாக நான் இருக்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம்? மார்கழி மாசத்துல சாமவேதத்தை சொல்லிக்கொண்டு பிருகத் சாமத்தை சொல்லிக்கொண்டு யார் காயத்ரி மந்திரத்தை இடைவிடாமல் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு முக்தி. அதனாலதான்
மார்கழி மாசம் முடிஞ்சு தை மாசம் முதல் இது என்ன வருது, பொங்கல். அப்பதான் அந்த சூரியோதயம், அதாவது கிருஷ்ணகதி முடிஞ்சு சுக்லகதி ஸ்டார்ட் ஆகுது. அது அப்ப பகவான் வைகுண்ட ஏகாதசின்னு வச்சிருக்காரு. பாருங்க, நீங்க டிசம்பர்ல போய் பாருங்க, அதான் கடைசி நாள்ல வரும். ஸோ அந்த வைகுண்ட ஏகாதசி அப்ப அந்த பெருமாளை நோக்கி நம்ம 30 நாள் இருக்கணும். ஏன்னா அது வந்து சோர்வாயிடுவோம், லெத்தார்ஜி ஜாஸ்தி வரும் அந்த மாசத்துல. அதை வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டாள் என்ன பண்ணிட்டா 30 பாசரத்தை கொடுத்து டெய்லியும் காலையிலேயே எழுந்துக்கோங்க, ஆயர்கூடு பெண்களே எல்லாரும் சீக்கிரம் காலையிலேயே எழுந்துக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டா கதவை தட்டி 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 போய் பாசுரெல்லாம் பாடிட்டு வர. அதனால திருவம்பாவையும் அன்னைக்கு தான் அப்பதான் பாடுவாங்க, சேவிப்பாங்க. ஏன்னா அந்த மைண்டு டல் ஆகிடக்கூடாது. ப்ளஸ் இந்த காலத்துல தான் பகவான் நமக்கு வரான். அவன் அங்கேருந்து வைகுண்டத்துலேருந்து when he started it was Margazhi. When he reached here, Vaikunta Ekadasi. So we consider Bhagavan has come, so we have to please. அதனால அடுத்தது மிருதூனாம் குசுமாகரஹ. வாட் இஸ் தட் குசுமாகரஹன்னா, அமாங் த அர்க்யானா வாசனை பொருட்களெல்லாம் நான் வந்து குசுமங்களாக இருக்கின்றேன். குசுமங்கள்னா ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸை வச்சு ஒரு வாசனை வரும் பாருங்க. இப்போ நீங்கள் சில கோவில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பூக்களாலேயே கோலம் போட்டிருப்பா. மதுரை மீனாட்சி கோவிலில் இந்த நவராத்திரி டைமில், நவாரணம் டைம்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அது மேலே தாமரை அதெல்லாம் வச்சுருப்பா. யூஸ்வலி குசுமாக்கள் அப்படின்னா நிறைய பூக்கள் ஒன்னா சேர்ந்த செண்டுக்கு பேர் குசுமாகரகன். அதனால தான் காமாட்சி கையில் கிளி இருக்கா, அது கீழே பார்த்தீங்கன்னா கையில் பூ கொத்து வச்சுருப்பா. அதே மாதிரி நம்ம பெருமாள் கோவில்லையும் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் 2 பக்கம் மாலை போட்டுட்டு கையில் 2 பக்கம் கிளி வச்சுட்ருவான். அதை நிறைய அந்த கிளியெல்லாம் வந்து சுவாமி வந்து அப்படி பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிறதுன்னு. அதே மாதிரி மீனாட்சிக்கும் அதே மாதிரி, காமாட்சிக்கும் அதே மாதிரி, ராஜராஜேஸ்வரிக்கும் அதே மாதிரி, லலிதா திரப சுந்தரிக்கும் அதே மாதிரி. இது தெய்வத்துக்கு வைக்க வேண்டியது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மனுஷாளுங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வந்தால் கையில் ஒன்று கொடுத்துருவாங்க, காலிஃப்ளவர் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுங்க என்ன பண்ணணும்னு தெரியாது, அது பக்கத்தில் யாருக்கிட்ட கொடுத்து வைக்கும்போது. ஆமாம், அதெல்லாம் கூட பண்ணுவோம். ஸோ இட் ஷோஸ் தட் அதோடைய அந்த கான்ஷியஸ்னஸ். ஏன்னா பகவான் வந்து பூக்களில் நிறைய தங்கியிருக்கான். அப்போ அதில் கான்ஷியஸ்னஸ் ஜாஸ்தி இருக்குது. அப்போ அதை நினைக்கும் போது நம்ம பகவானை நினைக்கிறோம். அதுக்காக அப்படி சொன்னார். द्यूतं चलयतामस्मि तेजस्तेजस्विनामहम् जयोऽसि व्यवसायोऽस्मि सत्वं सत्ववतामहम् द्यूतं चलयतामस्मि. among the gamblings என்னென்ன விளையாட்டுலாம் இருக்கு, சீட்டு கட்டு, சதுராங்கம், தாயபாசு, என்னென்னமோ வச்சுட்டு இருக்காங்கல்ல. ஆமா, இப்ப ஆன்லைன் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கா. இப்ப அதெல்லாம் பகவான் இல்ல. அப்ப அதர்வைஸ் என்ன சொல்லியிருப்பாரு, ஆன்லைன்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. ஸோ தியூதம் சலயதாமஸ்மி, சொக்கட்டான் விளையாடுறது, டயஸ்ல நான் இருக்கிறேன் அப்படின்றது. இப்ப சில மகாபாரதத்துல அது இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு நான் படிச்ச வரைக்கும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க சகுனி மட்டும் அந்த தாயபாசை என்ன கேட்குறானோ அது வருது. அதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பாவை எரிச்சு அவங்களுடைய உடம்பு எலும்புல அந்த கால்சியம்ல பண்ணது தான் அந்த தாயபாஸ். அதனால இவர் வந்து அவங்க அப்பா வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாருன்றதுனால அவர் அந்த மாதிரி போட்டு இருந்தான். அது நான் இது வரைக்கும் கேள்விப்படல, பட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சு நான் கேள்விப்படல. பட் how far it is true I don't know. பட் பகவான் அதுல இருக்கான். அவனுக்கு பகவான் அதுல இருக்கிற ஸ்ரத்த இருக்கு. அதனாலதான் கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ பக்தனுக்கு எப்படி பக்தியோ அதே மாதிரி அவன் கையில எப்பவுமே வந்து சகுனிக்கு தாயபாஸ் வச்சுட்டு இருப்பான். சொக்கட்டான் அது இன்னொன்று, திருப்பதி விடுங்கோ, நார்த் இந்தியாவில் நம்ம இவர் இருக்காரே டாக்கூர், விஷ்ணு அவர் பேர் என்ன மறந்து போச்சேன், பத்ரிநாத். அவரு இன்னைக்கும் நைட்ல ஈவினிங்ல வந்து சொக்கட்டானுக்கு போட்டு வைப்பாங்க. அவருக்கு பிருந்தாவனத்துல இல்ல, பிருந்தாவனத்துல இருந்து பகவான் இங்க இந்த பக்கம் போனாரு, குஜராத், மதுரா, துவாரகாபுரி தேசன், டக்குன்னு வரும், துவாரகாபுரி தேசன். இன்னைக்கும் 5 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆரத்தி, சந்தியா ஆரத்தி அப்ப சொக்கட்டான் வரைச்சு வைப்பாங்க. நான் அவர் ஆடுவாராம், ஏன்னா தியூதம் சலைதாமஸ்மி. அவர் நீங்க போய் பார்க்கலாம். அது நான் பள்ளி அறைக்கு முன்னாடி
அவர் வந்து ஆடுறது தான் இது. அதனால அங்க போட்டு வைப்பாங்க. அவர் விருந்தாவனத்துல நைட் தங்குறது இல்லை, இங்கதான் வருவார், துவாரகா இதுக்கு தான் வந்துருவாரு. ஸோ தியூதம் சலேதாம் அஸ்மி, அமாங் த கேம்பிளிங்ஸ் ஐ ஆம் த டைஸ், தேஜஸ் தேஜஸ்விமாகம், அமாங் த பிரில்லியன்ஸ் ஐ ஆம் த ஞானம். தேஜஸுக்கெல்லாம் தேஜஸ். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜெயோஸ்மி விவசாயோஸ்மி, விவசாயம்ன்றதுக்கு தமிழ் உடனே சுவாமி அவர் விவசாயத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டாரு. 3வது சாப்டர் நினைக்கிறேன், அதுலயும் சொல்லியிருக்காரு விவசாயாஸ்மிகா புத்தி ஏகேவ குருநந்தனக பகுஷாகாஷ்டாஸ்ட புத்தையே அவ்வியவசாயினாம் அப்படின்னு இருப்பார் அந்த இடத்துல. அந்த இடத்துல பாஷ்யக்காரரை போய் பார்த்தீங்கன்னா சங்கர பகவத் பாதால் சொல்லியிருப்பார் விவசாயாத்மிகா புத்தி நிச்சயாத்மிக புத்தின்னு இருப்பார். அதே மாதிரி சங்கர பகவத் பாதால் ராமானுஜ சுவாமியில போய் பார்த்தீங்கன்னா ஏகாகிரத சித்த புத்தி அப்படின்னு இருப்பார். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, பட் பாஷ்யம் இருக்கிறதுக்காக சொல்றேன் நான். இந்த இடத்துல விவசாயாத்மிகா புத்தி, விவசாயம் அப்படின்னா பிரித்து பார்க்கக்கூடிய பொருட்களில் இது நல்லது அது கெட்டது அப்படின்ற துவந்தம் இருக்குல்ல, அது மாதிரி வரும்போது நான் ஜெயமாக இருக்கின்றேன். எது எல்லாம் ஜெயத்தை கொடுக்கின்றதோ அதில் நான் இருக்கின்றேன். அமாங் த பவர்ஸ் ஐ ஆம் தட் விக்ட்ரி. அடுத்தது சத்துவம் சத்துவமதாமகம், ஐ ஆம் த சாத்விகம். இருக்கிற சத்துவத்தெல்லாம் நீங்க ஒன்னா கூப்பிட்டேன்னா ஐ ஆம் த சுத்த சத்துவம்னு அர்த்தம். அந்த சுத்த சத்துவமாக இருக்கின்றேன். அதனாலதான் பகவானுக்கு நம்ம வருஷம் முழுக்க ஏதேதோ யாகம் யக்ஞம் ஏதேதோ கிரமாஸ்லாம் பண்ணி கர்மத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுல வந்து பகவானும் சத்துவ சுத்தியா இருக்கான். நம்ம பண்ணும்போது கிரியா காரக பல பேதங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி செய்யறவாலும் இல்ல செய்யப்படுகிற சாமகிரியத்துல ஏதோ ஒரு இடத்துல தோஷம் இருக்கும். அந்த தோஷ நிவர்த்திக்கு பகவானுக்கு நம்ம ஏதாவது அபச்சாரம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் பகவானுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பவித்ரோத்சவம்னு பண்றாங்க. இப்ப திருப்பதியில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பவித்ரோத்சவம் பண்ணுவாங்க. வை திஸ் பவித்ரோத்சவம் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நித்திய அனுஷ்டானம் வருஷோத்சவம் மாசோத்சவம் பக்ஷோத்சவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல எங்கன்னா ஒரு வஸ்து பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஓகே கரெக்டான பியூரான கீ வந்திருக்குன்னு. யார் தொற்றுப்பா? ஆத்மா எந்த பசுமாடு சாப்பிட்டதோ, அப்புறமா அந்த பசுமாட்டுக்கு ஏதாவது தோஷம் இருக்கலாம், இல்லை எடுத்துட்டு வந்த அந்த ஆளுங்க அவங்க வீட்டுல ஏதாவது தீட்டு இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கலாம். ஒரு பூ கட்டுறா, அந்த பூவை எடுத்துட்டு போய் பெருமாள் மேல போடுறா, அப்ப ஏதாவது ஒரு தோஷம் அவரை ஒட்டிடக்கூடாதுல்ல, அதுக்காக பவித்ரோத்சவம்னு ஒண்ணு போடுறாங்க. சுவாமி தேவரீர், நாங்க ஏதோ தெரிஞ்சும் தெரியாமும் அறிந்தும் அறியாமையும் ஏதோ சிறுவன் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இதுல ஏதாவது தப்பு வந்துட போகுது, அதை நீ க்ஷமையோட எடுத்துக்கணும். நீ ஏத்துப்ப, இருந்தாலும் என் மனசு ஏத்துக்கணும்ன்றதுக்காக உனக்கு ஒரு ஸ்பெஷலா போடுறேன். ஏன்னா அவனே பவித்ரானாம் மங்களம்ச்ச மங்களானாம்ச்ச மங்களம்னு போட்டிருக்கான், பவித்ரானாம் பவித்ரம்ச்சோ மங்களானாம்ச்ச மங்களம்னு போட்டிருக்கான். அப்புறம் நம்ம பண்றதுக்கு என்னன்னா, அந்த பவித்திரமான அந்த திருமேனிய வேற ஏதாவது அசம்பாவிதம் இதுவாயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பவித்ரோத்சவம் போடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சுவாமி பவித்ரோத்சவம் போடுறாள், அது நார்த் இந்தியாலாம் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு, ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகாலையும் இருக்கு, எஸ்பெஷலி திருப்பதிலாம் இருக்குது. பட் காரணம் என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கா. திஸ் இஸ் த ரீசன். அதனால இருக்கிறதுலே பவித்திரமான வஸ்து என்னன்னா, தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டு நமக்காக உயிர் வாழும் ஒரு ஜீவன். இது பட்டுப்பூச்சி. அது என்ன பண்ணுது, அந்த நூலை விட்டு நமக்காக அது வாழ்க்கை அது உயிரை எடுத்துட்டு மீன்ஸ் உயிரை கொடுத்து இது பண்ணிடுது. அப்ப அந்த பட்டுப்பூச்சியோடைய நூல்ல இருந்து பண்ற அந்த வஸ்துக்கள், அந்த தந்துக்கம் இருக்குல்ல, அதுல பகவானுக்கு கலர் கலரா அந்த நூலை போடுவாங்க. அதுக்கு பேர் பவித்ரோத்சவம் அப்படின்னு. உண்மையிலேயே சொன்னா தர்பையிலேயே கூட பண்ணலாம், பட் தர்மையில பண்ணா அவருக்கு குத்தும். அந்த மாதிரி நம்ம பாவம் தானே எல்லாமே. அதெல்லாம் பட்டு வஸ்துல பண்றோம். உயர்ந்தமான ஒரு வஸ்துக்கள்ல பண்ணும்போது பகவானுக்கு அது பிரீத்தி அடிக்கிறது அப்படின்றது. ஸோ சத்துவம் சத்வமதாமகம். இன்னைக்கு முடிச்சே தீரணும், தான் சிலபஸ் முடிக்கணும் இன்னைக்கு. ஸோ 37 விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி, பாண்டவானாம் தனஞ்சயக, முனீனாம் அபியகம் வியாசக, கவீனாம் முஷலா கவிஹி. முனி விஷ்ணி அமாங் த விஷ்ணி சுதபா கேர் ஆஃப் தட் ஸ்டோரி பாகவதம். விஷ்ணி குலத்தில் நான் வாசுதேவனாக இருக்கின்றேன். ஆப்வியஸ்லி வானின் வாசுதேவா. உடனே அர்ஜுனன் கேட்பான், என்னடா நீ பிறந்ததே வசுதேவனுக்கு தானே, அப்புறமா எதுக்கு? அப்படி இல்லை சுவாமி, அமாங் த விஷ்ணி குலத்தில் நான் வசுதேவனாக இருக்கின்றேன்னா வசுதேவனுக்கு புத்திரனாக இல்லை, வாசுதேவனாக இருக்கின்றேன். ஏன்? வசத் ஆச்சாதனேன் தாது
எங்கும் வசிக்கக்கூடிய ஜீவராசிகளில் இருப்பதால் நான் வாசுதேவன் அப்படின்ற. ஓகேங்களா? அடுத்தது பாண்டவானாம் தனஞ்சயா. சுவாமி இப்ப நான் வந்து என்னுடைய இதுவை சொல்லிட்டேன், விஷ்ணு குலத்துல நான் பெரியவன், அப்ப பாண்டவர்கள் யார் சேர்ந்ததுன்னு கேட்பல, தனஞ்சயா உன் இதயத்துல தாண்டா நான் இருக்கேன், உன்னதான், யூ ஆர் மை ஹார்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு 143 கொடுக்குறாரு. முனிநாம் அவ்யகம் வியாசக அமாங் த முனி மந்திரசீலக மனநசீலக முனி. மனன அந்த எல்லாத்தையும் பைகாட் பண்ணி வச்சவர் யாரு? வியாசாச்சாரியார். அதனால் வியாசக பகுத்து கொடுத்ததால் அவருக்கு வியாசர்னு பேரு. கிருஷ்ண துவைபாயனர் அவரை எனக்கு பிடிக்கும். கவினாம் முஷலா கவி. இந்த முஷலா கவின்றது கண்ணனம்பிரான் இருந்தபோது இருந்திருக்கலாம், இல்லை வேதத்துல எங்கெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரை பத்தி நான் எங்கேயுமே கேட்டதில்லை. அதனால அடியனுக்கு அது தெரியாது. நான் எனக்கு தெரியாதுன்னெல்லாம் அப்படி ஒரு கவி இல்லைன்னு சொல்ல நான் விரும்பல. இருக்கலாம் எங்கன்னா, ஏன்னா வேதம் எவ்வளோ அனந்தாவை வேதாக, அதில் ஏதாவது ஒரு இடத்துல ரிவீல் பண்ணியிருப்பார், இல்லை ஏதாவது ஒரு காவியமோ நாடகமோ அலங்காரமோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார், புராணங்களை கொடுத்துருப்பார், நமக்கு தெரியல. அதனால கவினாம் முஷலா கவிஹி. ஆனா யூஸ்வலி தேசே முஷலா கவின்றது யாருன்னா சுக்ராச்சாரியார்னு கேட்டதா எனக்கு ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இங்க உங்களுக்கு எப்படி போட்டிருக்க அவன் கொடுக்குற மத்திய அது கூட. அடுத்தது 38வது ஸ்லோகம். தண்டோதமைதாம் அஸ்மி நீதி ரஸ்மி ஜிகீர்ஷதாம் மௌனம் செய்வாத்யகுக்ஞானாம் ஞானம் ஞானவதாமகம். அமாங் த தண்டாஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்க. அமாங் த கும்பு சாம பேத தான தண்டம்னுவா 4 இருக்கு. அதுல தண்டமா இருக்கேன். யாருன்னா தப்பு செஞ்சா ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிவ் த பனிஷ்மெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நீதி ரஸ்மி ஜிகிர்ஷதாம் அமாங் த நீதி. நிறைய பேர் நீதி சாஸ்திரம் சொல்லுவா. கௌட்டில்ய சொல்லியிருக்காரு அர்த்த சாஸ்திரத்துல, மனு சொல்லியிருக்காரு நீதி சாஸ்திரத்துல. அது மாதிரி இருக்கிற நீதியில நான் எப்படி இருக்கிறேன்னா டிப்ளமசியா இருக்கேன். வாட் இஸ் மீன் பை டிப்ளமசி அப்படின்றது நான் சின்ன வயசுல படிச்சது. டிப்ளமசி இஸ் நத்திங் பட் டீலிங் த two countries people in a nastiest way. Telling the nastiest thing in a nicest way is known as diplomacy. அவனுக்கு புரிய வைக்கணும், கெட்டதை தான் சொல்லணும், இல்லை குழப்பை தான் விட்டணும், ஆனால் நைசஸ்ட் வேவா சொல்லுவாங்க அதை. ஆமாம். ஸோ தட் இஸ் known as diplomacy. சுவாமி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சுருந்தா இன்னொரு கூட நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது பேர் டிப்ளமசிங்க. ஸோ அது மாதிரி ஏன் சொல்லுங்க இவருக்கு டிப்ளமசி ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆமா, இவரே போனாரு பாந்தவ தூத பெருமாள போனார். அது என்ன தெரியுமா, ராமாயணம் காலத்துல அவருக்கு அந்த சான்ஸே கொடுக்கல. இவர் ஏதோ பார்க்கலாம், நம்ம வந்து எங்கன்னா போகலாம், பரதனே நான் அவனுக்கு தூது வரேன்னு பரதன்னு சொல்லிட்டேன், இல்லை நான் ஆல்ரெடி போறேன்னு சொல்லி அங்கே போயிட்டான். சரி ஓகே, இந்த பக்கம் விஸ்வாமித்திரர் கூட போகும்போது அட்லீஸ்ட் சுவாமி நானே உங்களுக்கு தூது வரேன், அதெல்லாம் வேண்டாமா நானே பார்த்துக்கிறேன்ட்டு. எங்கேயுமே அந்த சான்ஸே கொடுக்கல. அப்ப இவர் ராஜாதி ராஜன் இல்ல, சத்யா இதுல ராமாவதாரத்துல சான்ஸே கொடுக்கல. அப்புறமா சரி ஓகே, கைகேயிக்கு நான் ஏதாவது சொல்லணும்னா அவளே வந்துட்டா எதிர, நான் தம்பி நானே வந்துட்டேன்னு. தசரத மகாராஜாக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் போடலாம், வாட்ஸ்அப் போடலாம், ட்விட்டர் போடலாம்னா அதுக்கும் வந்துட்டார். பார்த்தாங்க ராமன் நமக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாளேன்னு. சரி அட்லீஸ்ட் சீத்தைய வந்து பிரிஞ்சு இருக்கணும், இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பெரிய அழகா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் கடலை கடந்து வரேன் அப்படின்னா உடனே அனுமன் சொல்றான் அதுக்கு நான் இருக்கேன். என்னடா இது, ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அந்த குறைய தீர்த்துக்கிறதுக்காக வந்ததுதான் கண்ணன். கண்ணனை பிறக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, எல்லா இதுலையுமே இப்ப நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க நான் பண்றேன் அப்படின்னு. இந்த பக்கம் ருக்மிணி ஒரு சந்தேஷம் கொடுத்தாலா, உடனே அவர் சொல்றார் மறுநாள் அந்த பிராமணன் காணும், இவர் ஓடி போயிட்டார், நான் போறேன் தூத்துக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஏதாவது ஒரு இதுனா நான் போறேன் அப்படின்ட்டார். பாண்டவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது கூட நான் போறேன். இல்லப்பா நீயே ஒரு ராஜாப்பா, தூதர்களுக்கான லட்சணம் என்ன, ஆர்டினரி பர்சனா இருக்கணும். ஈ ஷுட் பி மத்தியஸ்தன் பிட்வீன் போத் த கண்ட்ரி. அந்த பக்கமும் மாமனார் ஸ்தானத்துல இருக்க, இந்த பக்கமும் மாமாவுக்கு இதுவா இருக்க, மருமகன் ஸ்தானத்துல இருக்க. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, நீ போறதுக்கு தகுதியே இல்லப்பா நான் அந்த போஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பொருள்னு அங்க இருந்து போறான் பகவான். ஸோ ஹி லைக் தட் டிப்ளமசி, லைக் மௌனம் சைவாப்ஸ்ய குக்யானாம். அமாங் த சீக்ரெட் ஆஃப் ஆல் த சீக்ரெட்
ஹீ இஸ் த மௌனம், சைலன்ஸ். அதனால தான் கண்ணன் அவ்வளோவா பேச மாட்டான், யோகத்திலேயே இருப்பான். எப்போ நீங்கள் மகாபாரதத்தெலாம் கேட்டீங்கன்னா அமைதியாக இருப்பான். யாரும் கேட்டால் சொல்லுவான், 699 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க 700 ஸ்லோகம், எங்கே 700 ஸ்லோகம்? திருதராஷ்டிரன் தானே முதல் ஸ்லோகத்தை கேள்வி கேட்டா, நல்ல மீதி இருக்கிறதுலாம் தான் வருது. ஸோ மௌனம் செய்வாசிய குக்யானாம், அமாங் த சீக்ரெட்ஸ் ஐ ஆம் த சைலண்ட். அதனால தான் ஒரு ஃபேமஸ் இது சொல்லுவாங்க, சைலன்ஸ் மேக்ஸ் த பர்சன் மோர் ஸ்ட்ராங். அண்ட் சைலண்ட்டாக இருக்க ஒரு பையனை வந்து நீங்கள் ஜட்ஜே பண்ண முடியாது, அதனால் வாயை திறக்க சொல்லுவாங்க. அம்மா மௌனத்தால் அடையாதது வேறு எதுவுமே இல்லைன்னு மௌன குருவே அப்படின்னு பராபர தாய்மானர் சுவாமி பாடியிருக்கார். எல்லாத்தையும் பண்ணலாம், தீமையில நடக்கலாம், நிலத்தையே வந்து அளந்துடலாம், மீன்ஸ் அண்ட சராட்சரத்தையே, தண்ணியை வந்து குடிச்சிடலாம், சமுத்திரத்தையே குடிச்சிடலாம், ஆனால் வாய முடின்னு கம்னு இருக்கிறது கஷ்டம்பா அப்படின்னு பராபர கண்ணியில தாய்மான சுவாமிகள் சொல்றார். ஞானம் ஞானவதாமகம், அமாங் த நாலேஜ் சுவாமி எனக்கு ஞானம் இருக்கு. என்ன நாலேஜ் இருக்கு? எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி. அந்த ஞானம் இல்லப்பா, ஞானத்துக்கும் ஞானமாக இருப்பது நான் தான், ஆத்ம ஞானமாக இருக்கின்றேன் அப்படின்றார். ஞானவதாமகம். அடுத்தது சொல்லிகிட்டே வந்தாரா, பார்த்தாரு பகவான். அர்ஜுனன் என்னப்பா இது, நான் கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கன்க்ளூஷன் கொடுத்துறார். 39லையும் 40லையும் கன்க்ளூஷன் ஸ்லோகாஸ். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததகம் அர்ஜுன நாந்தஸ்தி வினா யத் யன்மயா பூத சராசரம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததகம் அர்ஜுன அகம் சர்வபூதானாம் பீஜம் அஸ்மி. எல்லா உயிரினங்களிலும், ஏன் சுவாமி எல்லா உயிரினங்களும், ஈலிருந்து இரும்புலேருந்து டைனோசரஸ்லேருந்து மேன்லேருந்து எல்லா ஸ்பீஷீஸ்லையும் அவர் தான் இருக்கார். இதுக்கு எச்சாபி சர்வபூதானாம் இந்த வார்த்தைக்கு அப்படியே ஈக்குவலண்ட் வார்த்தை அது இல்லை, ஆனால் பொருள் அதே தான். ஈஷாவாஸ்யம் இதக்கு சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம். ஜகத் ஒன்று. ரெண்டாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம், விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. அதான் அதோடைய மீனிங் தான் இது. நான் எல்லா இடத்திலும் சர்வபூதங்களிலும் நான் தான் இருக்கின்றேன். நாராயண ஏ வேதகும் சர்வம். வேதம் சொல்லுதா பாருங்க, வேதம், ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம் எல்லாத்துலேயும் ஒரே வார்த்தை தான் சொல்லுது. என்ன? பகவான் எல்லாத்துலேயும் இருக்கான். பீஜம் ததகம் அர்ஜுன, and I am the giver of bija. If you think that the world is getting progress progeny, I am the person who is giving. அப்போ சுவாமி இவ்வளோ திடீர்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலலாம் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ணல, பகவான் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் நம்ம பெரியவங்களாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க, 10 குழந்தை அஜாமிலனுக்கு. ஓகேங்களா? சுவாமி என்னென்ன சுவாமி 10வது குழந்தைக்கு பேர் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால், நான் என்ன வைக்கிறது பகவான் வைப்பான்ட்டான் அஜாமில். அதனால்தான் அந்த பக்கம் போயிட்டு இருந்த சாது பேர் வச்சாராம். என்னென்னு, இவனுக்கு எப்படின்னா புத்திமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாது என்ன பண்ணிட்டார், அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த அம்மா நினச்சிட்டாங்க இதே பேரை வச்சலான்னு சொல்லி பிறந்த குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சுட்டான். அந்த நாராயணம் பேரை கூப்பிட்டதுனால அவனுக்கு மோட்சம். யம பாஷதரர்கள் கிங்கரர்கள் வரும்போது விஷ்ணு பாஷதார்கள் வந்து தடுத்தாட்கொண்டார்கள். விஸ்தாவரமா இந்த வாரம் சொல்றேன், கவலைப்படாது. ஸோ பீஜம் ததகம் அர்ஜுன நாந்தஸ்தி, நான் இல்லாத இடமே இல்லைப்பா. நீ என்ன அர்ஜுனா, இது கூட தெரியல மண்டு மாதிரி. நான் இல்லாத இடம் என்ன இருக்கு? ந தத்து அஸ்தி வினா, நான் இல்லாத இடம்னு ஒன்று ஏதாவது இருக்கா? வித்தவுட் மீ இஃப் எனிதிங் இஸ் எக்ஸிஸ்டிங், எவ்ரிதிங் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் மீ. மையேவ சகலம் ஜாதம் மயில சர்வம் லயம் யாதின்னு நானே சொன்னேனேப்பா 4வது சாப்டர்ல. நீ கேட்கல, அப்போ நீ நேராக கொஞ்சம் அப்படி டல்லாக இருந்த அர்ஜுனா. நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். எது யா அந்யத் மயா பூயம். சப்போஸ் இஃப் யூ சே சம்திங் விச் இஸ் அதர் தேன் மீ, சர அச்சரம். சரம்னா போகிறது, அச்சரம்னா மூவபிள் ஆர் இம்மூவபிள். ரெண்டுத்துலேயும் நான் தான் இருக்கேன். இஃப் யூ சே no, you are consciousness, therefore I perceive you only in the things which are moving. If you say like that, no, even the unmovable, the immovable also I am alone.
மலைகள் நானாக இருக்கின்றேன், மடுக்கள் நானாக இருக்கின்றேன், நதிகள் நானாக இருக்கின்றேன், கடல் நானாக இருக்கின்றேன், மேகம் நானாக இருக்கின்றேன், பூமி நானாக இருக்கின்றேன் அப்படின்றார். இப்படி சொல்லி அர்ஜுனன் சரியா புரிஞ்சுட்டானா இல்லையான்னு தெரியல, செகண்ட் டைமும் திருப்பியும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி 40வது ஸ்லோகத்தை சொல்றார். நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ துத்தேஷ ப்ரோக்தோ ஏஷ துத்தேஷத ப்ரோக்தோ விபூதி விஸ்தரோ மயா. அதனால் என்னுடைய விபூதியை நான் உனக்கு விஸ்தாரமாக, நீ கேட்டுண்டல்ல, நீ தானே கேட்ட, விஸ்தாரமா சொல்லுன்னு சொன்னியே, மைண்டில் வரணும், நிலை நிறுத்தணும்னு கேட்டியே, தியரியா கொடுத்துட்டேன், பிராக்டிக்கலா அடுத்த சாப்டருக்கு வா அப்படின்றாரு. நாந்தோஸ்மி ஏ பரந்தப, கரெக்டான வேர்டு யூஸ் பண்றாரு. ஏன்னா அர்ஜுன மேபி ஓ இவ்வளோ பெரிய பகவான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்காருன்னு நினைச்சார். நீயும் பெரிய ஆளுப்பா, பரந்தப. ஏன் பரந்தபன்னு அவனுக்கு பேரு தெரியாது. ஒரே வில்லில் எடுக்க மாட்டாரு, 2 வில்லில் அடிப்பார். ஒரே நேரத்துல 2 வில்லு பிடிச்சி எடுப்பார். நீங்களா அர்ஜுனா அப்படின்னு ஒரு என்ன அவார்டு கொடுக்குறா தெரியுங்களா, அர்ஜுனா அவார்டுன்னு. அவெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கிறவாளுக்கு தான் அந்த அவார்டு கொடுப்பா. ஏன் அர்ஜுனனுக்கு அந்த பேரை வச்சு அந்த அவார்டை கொடுக்குறான்னா, ஹீ இஸ் ஹேவிங் எக்ஸ்ட்ராடினரி திங். சவ்யசாச்சின், அடுத்தது பரந்தப, அப்ப தனஞ்சய, வில்லை தனஞ்சயன்ற வில்லை வச்சுட்டு இருக்கான். 2வது பரந்தப, 2 பக்கமும் அடிப்பான். ஒரே நேரத்துல 2 வில்லு அடிப்பார் அவர். அதனால பரந்தப, ஷார்ப்பா டக் 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 டக்னு ஒரு சும்மா வச்சுட்டு ஒன்று ஓகே ஒன்று போச்சா இல்லையான்னு பார்க்க மாட்டான். அடுத்தது டக்கு 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 டக்குன்னு எடுப்பான். 2 பக்கம் அப்படி போட்டு 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 அடிக்கிறது. அதனால அவனுக்கு பரந்தப்பன்னு பேர். ஸோ ஏ பரந்தப்ப மம திவ்யானாம், என்னுடைய திவ்யமான இந்த இதுவெல்லாம், விபூதினாம் அந்தஹ நாஸ்தி, தெரிஞ்சுக்கோப்பா, தேர் இஸ் நோ எண்ட் அட் ஆல். நீ எதமோ விஸ்தாரமா கேளுன்னு சொன்னியே, நான் பாட்டு சொல்லிட்டு இருப்பேன், நீ பாட்டு கேட்டுன்னு இருப்ப, உனக்கும் வயசாயிடும், எனக்கும் வயசாயிடும், எனக்கு வயசாகாது, ஏன்னா அவன் கிருஷ்ணன். இன்னும் 2வது என்ன ஆகும், இந்த போர் நின்று போயிடும். அதனால போரை நம்ம கண்டினியூ பண்ணணும். மாயில நிக்க வச்சுட்டு இருக்கேன், we have to continue, therefore I am giving conclusion. ந அந்தம் அஸ்தி அந்தஹ அஸ்தி மயா ஏஷ விபூதி விஸ்தாரேன. நீ கேட்டுன்றதுனால விஸ்தாரமா சொல்லியிருக்கேன், இதுக்கு மேல விஸ்தாரம் யாரும் சொல்ல முடியாது சுவாமி. ஏன்னா ஸ்ரீதர சுவாமிகள், மதுசூதன சுவாமிகள், சங்கர பகவத்பாதால் நிறைய பேர் இதுக்கு வியாக்கியானம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. தூ விஸ்தரணேன தூ, அம்மா நான் கொடுத்தது பெரிய இதுன்னு நினச்சிக்காத, சாம்பிள்ஸ், ஒரு திவலை தான் கேட்டிருக்கேன். உத்தேச புரோக்தக, என் மனசுல இப்போ உனக்கு நீ கேட்ட விஸ்தாரமா சொல்லணும்னு நானும் என் மனசுல இருந்த டக்குன்னு வந்ததெல்லாம் இப்ப நான் திடீர்னு சொல்றேன், சுவாமி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 40 பூலோகம் சொல்லுங்கன்னா என்னன்னு தெரியும், நம்ம மைண்ட்ல இருக்கிற ஒரு 4 வரும் வெளியே. அதே மாதிரி பகவான் சொல்றான், என் உத்தேசத்துல எது எது நின்னுதோ அதெல்லாம் உனக்கு சொன்னேன், ஆனா விஸ்தாரமா சொல்லியிருக்கேன், அது போதும். இன்னும் நீ தெரிஞ்சுக்கணும்னா இல்லாத இடம் இல்லை, நான் இல்லாத இடமே இல்லை. அதனால அவரு இறைவன் இறைவன் சொல்லணும் நம்ம. ஓகேங்களா, இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கான்னு சொல்லிக்கணும் அப்படின்றார். ஸோ இதுதான் என்னுடைய விபூதி யோகம் அப்படின்றார். 41வது ஸ்லோகம் பாருங்கோ. ஸோ இப்ப இதோடைய பலத்தை சொல்றார் 41 42ல. இப்ப என்னை பத்தி தெரிஞ்சுட்டல, நானும் சொல்லிட்டேன், ஏன்னா பகவானே சொல்லியிருக்கான், பகவானே தன்னை காட்டி அருளும் போது அதற்கு கண்டிப்பாக பலன்கள் கொடுத்தே தீர வேண்டும். அதனால சொல்றார், அர்ஜுனா என்னை பத்தி தெரிஞ்சதுனால உனக்கு என்ன பலன்னு சொல்றேன். ஏதத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதே ஊர்ஜிதேம் நவா தத்தேவாவகச்சத்வம் தத்தேவாவகச்சத்வம் மம தேஜோஸ்ய சம்பவம் மம தேஜக அம்ச சம்பவஹ யச்சாபி சர்வபூதானாம். எது இந்த விபூதி யோகம் மத் நான் இப்பொழுது உனக்கு சொன்னது சத்துவம், ஒரு பியூரான ஒரு விஷயம். இதை தெரிந்து கொண்டால் ஸ்ரீமதே
ஸ்ரீமதி அப்படின்னு என்ன? ஸ்ரீன்னதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பியூட்டி. மதி நல்ல செல்வங்கள் ப்ளஸ் மூளையும் கிடைக்கும். ஊர்ஜிதேனவா, த ப்ரிடாமினன்ட் what I have said about this all, if you know, you will not get any birth again because you are getting mukti. தத்தேவ மம வாக்கியம், இதை நானே சொல்லியிருக்கேன் உனக்கு. அதனால துவம் மம தேஜோஸ்மி, ஏன் நான் உனக்கு இவ்வளோதான் சொல்லணும்னா, யூ ஆர் மை ஓன் ஹம்சஹ, யூ ஆர் மை ஓன் பார்ட், யூ ஆர் மை ஓன் க்ளோரி. அதனால தான் சொன்னான் பாண்டவானாம் தனஞ்சய அப்படின்னா. ஓகேங்களா? என்னுடைய பார்ட்டா நீ இருக்கிறதுனால யூ ஆர் அ ஸ்ப்ளெண்டட் வேலர் அண்ட் யூ ஆர் அ கிரேட் அதிகாரி அண்ட் யூ ஆர் அ முமுக்ஷு and you want to know about me, therefore I told everything and I revealed அப்படின்ற. இப்போ சப்போஸ் இத்தனையும் சொல்லிட்டார், இவர் தியரிட்டிக்கல் தானே சொன்னார். இப்போ நான் கூட தான் சொல்கிறேன், சுவாமி நான் இப்படியா பட்டோம் தெரியுமா, நான் அங்கே பண்ணேன் இங்கே பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் எல்லாம் சொல்லுவா. உடனே வெளியே போய் சச்சிதானந்தன் நான் என்ன சொல்லுவார், சாமி சும்மா உருட்டுறாரு அப்படின்னு இல்லை. அதுக்காக தான் சப்போஸ் இவ்வளவு சொல்லி நீ புரிஞ்சிக்கல நான் பார்க்கணும்னா நான் ப்ராக்டிக்கலுக்கு வரேன். திரி ஓவர் எடுத்து ஏற கட்டுன்றார் 42வது ஸ்லோகத்தில். அதவா பகுனே தேன கிம்யா தேன தவார்ஜுன விஷ்டபியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சே ஸ்திதோ ஜகத். பியூட்டிஃபுல்லான வார்த்தை. பட் இவ்வளவும் சொல்லி அதவா அப்படின்றார். ஏன் அப்ப அந்த அதவா சொல்லியிருக்காரு சொல்லுங்க? இந்த வார்த்தைக்கு நிறைய பேர் கமெண்ட்ரி அடிச்சிட்டாங்க, அதனால நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்ரீதர சுவாமிகள் சொல்றார், அதவான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, பகுனா பிரதக் பிரதக் ஞானேன கிம் தவ காரியம் யஸ்மாமிதம் சர்வம் ஜெகதிதம் விஷ்டபியம் திருத்வா வியாதேதி வா அகம் ஸ்திதஹ நேமத்வஹ. இவ்வளவும் நான் சொன்னேன், ஆனா இப்ப என்ன அர்த்தம்? அர்ஜுனன் கேஷுவலா தான் உட்காந்துட்டு இருக்கான். ஓ அப்படியா, ஓ பிரியாலா நீ அப்படின்லாம். ஸோ ஹி ஹஸ் நாட் காட் தட் ஒரு ஓ நம்ம கிருஷ்ணனா மேபி அசந்து இருக்கலாம், இல்லை கேஷுவலா என்ன மாறலாம் ஒரு ட்ராம்பர் அப்படின்னு நினச்சிருப்பான். இல்லை மூணாவது விஷயத்துல ஓ அப்படியா மனசுல வருது எக்ஸ்கிளமேஷனோட, பட் ஆனா அதை உண்மையிலேயே இருப்பானான்ற அந்த கொஞ்சோண்டு டவுட் இருக்கு. இப்ப நம்மளே சொல்றோம்ல, சுவாமி நான் பிரைம் மினிஸ்டர் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டேன், இவரெல்லாம் போயிருப்பா, மேபி போயிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனாலும் அந்த இது இருக்கும்ல, அந்த டவுட் ஒரு பர்சன்டேஜ் வருது பாருங்க. அதுக்காக பகவான் என்ன சொல்லிட்டார், அதவா. Therefore he has to, because Arjuna has not yet got the clear idea is பகவான் என்ற அந்த இது. அதனால பட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார். Therefore what I have revealed to all you, all the details whatever I have explained to you, I excel and pervaded. அதுக்காக ப்ராமிஸ் பண்றாரு இந்த இடத்துல. விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம், ஏகாட்சரமா சொல்றேன்னா ஸ்திதமா நீ இருந்துக்கோ. இந்த சொன்ன அத்தனை வார்த்தையும் இஃப் யூ ஹாவ் த தகுதி, உத்தம சிஷ்யனா இருந்தா, அந்த தகுதி இருந்தா, யூ கேன் ஏபிள் டு see me. புரியுதுங்களா? பகவானே நான் பகுதியா இல்லை, பூரணமா இருக்கேன் அப்படின்றார். கிருஷ்ணம் ஏகாட்ச ஸ்திதம், ஸ்திரமா நிற்கணும் நம்ம அதனால்தான் சாஸ்திரத்தை படிக்கும் போது நமக்கு ஸ்ரத்த இருக்கணும். பிரிவாலாம் சொல்லுவா, சாஸ்திரம் தானே சுவாமி. அது ஒரு சிங்கேரி மகா பிரிவா ஒரு முறை எங்களுக்கு பாடம் நடத்தும் போது, அப்ப ஒரு பிளவா கிராவானம் பிளவந்தே அப்படின்னு ஒரு வார்த்தை, இது வேதத்துல இருக்கு. கிராவானம் பிளவந்தே, கல்லுகளெல்லாம் மிதக்கிறதப்பா அப்படின்னு. இது உடனே பெருமா நாங்களாம் உடனே சிரிச்சிடும், கல்லெல்லாம் எங்கடா மிதக்குமா? நீங்கள் வாஸ்தவமாக யோசிச்சு பாருங்க. நான் கிராவானா கல், பிளவந்தே மிதக்கிறது. உடனே நாங்கள் கல்லுங்கெல்லாம் மிதக்கிறதுன்னு வேதத்தில் விட்டுருக்கு, எங்கேருந்து மிதக்கும்? உடனே ஒரு வேதத்தை படிக்கக்கூடாது, வேதத்தில் உனக்கு கொஞ்சம் கூட அந்த சம்சயம் வரக்கூடாது.
ஏன்னா அது வேதம். அப்படி சொல்லி சொன்னார். கல்லுக்கு மிதந்து நீ பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லை சுவாமி. ராமேஸ்வரம் போய் பாருங்க, இன்னைக்கும் கல்லு மிதக்கிறது. ஹனுமானுக்கு இருந்த அந்த ஸ்ரத்தா, பெரிய கல்லை எடுத்தார், ஜெய் ஸ்ரீராம் எழுதினார், தூக்கி போட்டார், மிதந்து. ராமனுக்கே அந்த ஸ்ரத்தை இல்லை, தான் மேல அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அதனால்தான் ஐயோ எப்படா போடுறது, பெரிய பாலம் போடணுமே, சரி ஓகே நானே போட்டுக்கலான்னும் போது அவர் திரும்பி பார்த்தாரு. ஹனுமான்கள் எல்லா குரங்களும் ஒன்று ஒன்று கல், முயல், அதை என்ன சொல்லி ஸ்குரில், அது ஒன்று தூக்கிட்டு வந்துருத்தோம், அது போய் இது பண்ணிட்டு அதுவும் வருதான். ஒரு மங்கூஸ், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, மங்கூஸும் போயிட்டு மண்ணில் போய் தண்ணியில் போய் குளிச்சுட்டு அதுவும் போய் மண்ணை ஒட்டிட்டு வந்துட்டான். ராமர் கேட்டால் எது என்ன பண்ணுறது, ராம கைங்கரியம், நீங்கள் ஒன்றே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு போயிட்டு இவர் தான் ராமர் அதை விட்டுட்டு போயிட்டு இருக்கு ராம கைங்கரியம்னு. அப்போதான் ராமர் நினச்சோம், அப்போ இவ்வளோ ஸ்ரத்தையோடு இருக்குங்கன்னு. சரி ஓகே கல் எப்படி மிதக்க போகுதுன்னு அவரே போய் நின்று பார்க்குறாரு. லக்ஷ்மண சுவாமியும் பார்த்துன்றாரு, என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே ஏதோ பண்ணி. அதுங்களுக்கு இருக்க ஸ்ரத்தை. போய் ஜெய் ஸ்ரீராம் போட்டு எல்லா கல்லை போட்டு கல்லும் மிதக்கிறது. கிளாவானம் பிளவந்தி. அதான் ஸ்ரத்த இருக்கணும், விஸ்வாசம் இருக்கணும், சாஸ்திரத்து மேல விஸ்வாசம் இருக்கணும், குரு மேல பக்தி இருக்கணும். அது இருந்தா சாஸ்திர குரு அப்புறமா சாஸ்திரம் குரு விசாரம், இது மூணுத்துலயும் அந்த பக்தி இருந்தா நடக்காததும் நடக்கும். நம்ம நினைப்போம் இல்லை சுவாமி அது எதுவும் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் இஸ் இட் பாசிபிள், அதுவும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பாசிபிள் அப்படி அது வேற கேட்பான். சுவாமி நாங்கள்லாம் இப்போ இந்த வயசாகிடுத்தே, இனிமேல் தெரியுமா அதிகாரித்துவம் வருமா, நான் வேதம் படிக்கலையே. அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது சொல்லுவார், ஒரு 2 பேர் இருந்தார், 2 பேர்ல ஒருத்தனுக்கு 2 பேருக்கும் முக்தி அடையணும். 2 பேரும் போய் பகவான் நாரதர் அந்த போயிருந்தார். உடனே இவர் கேட்டார், ஒருத்தன் கேட்டான், சுவாமி எனக்கு எப்போ முக்தி கிடைப்பார், இன்னும் 2 நாள் இருக்கு போனோம். ஓ 2 நாள் இருக்கான்னா, பகவான் சொன்னான் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டான். ஒருத்தன் பக்கத்துல இருந்தான், அவன் கேட்டான், சுவாமி எனக்கு எப்போ முக்தினார். அவர் கடல் பக்கமா வாக்கிங் போயிட்டு இருந்தார். அந்த கடல் மணல் எல்லாம் காமிச்சு, இவ்வளவு நீ ஜென்மம் எடுத்தனா அப்புறமா அவனுக்கு முக்தி இருக்குனாரான். உடனே அவன் சொன்னான், பரவாயில்ல முக்தி இருக்குல்ல, இவ்வளோ அந்த மண்ணு எவ்வளோ மண் இருக்கு, அத்தனை மண்ணுக்கு ஒவ்வொரு ஜென்மம், அப்ப எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு முக்தின்னு இருக்கலாம், அது போதும். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. பகவான் சொன்னான், உனக்கு கொடுத்தா இப்பயே கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ இஃப் தட் ஸ்ரத்தா இஸ் தேர், இஃப் தட் ஃபெய்த் இஸ் தேர், ஏன்னா அந்த ஃபெய்த்ன்ற வார்த்தையெல்லாம் நான் சொல்லக்கூடாது, தமிழில் கூட அதுக்கு அது கரெக்டான வேர்டு இல்லை, நம்பிக்கை தும்பிக்கை. கரெக்டான எதுனா ஸ்ரத்தா தான். இந்த சாஸ்திர விஸ்வாசக ஸ்ரத்தா, அந்த சாஸ்திரம் சொல்லறதப்பா அதை நம்ம செய்யணும், அது கண்டிப்பா பலன் கொடுக்கும். இல்லை சுவாமி ஹோமம் யஜ்ஞம் கிரியாலாம் இவ்வளோ இருக்கு, இதெல்லாம் நம்ம எடுத்துன்னு போய் போட்டால் வேஸ்ட் தானே, அது கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஹோமத்தில் இவ்வளோ தூக்கி போடுறாங்களே வீணா தானே போகுது, அது அபத்தம், நினைக்கவே கூடாது. பகவான் எடுத்துக்கிறான். இன்னொன்று, நீங்கள் யார் கொடுக்கறதுக்கு? நம்ம ஒரு தேங்காவோ மாங்காவோ எடுத்துன்னு போய் போட்டு பெருசாக எடுத்துன்னு வந்தா நமக்கு தெரிஞ்ச அந்த பிட்டி மைண்டை பாருங்க. ஒரு தேங்காய், அதுக்கு ஒரு 10 ரூபாய் டோக்கன், அதுக்கப்புறமா மாமா கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட், அதை போட்டுட்டு நம்ம என்ன சொல்லிடுறோம், பகவானை காப்பாற்று, அதையும் திருப்பியும் தூக்கிட்டு வந்துடுறோம். 2 தேங்காயும் எங்கள் சட்னி வேணுங்க, இன்னொரு முடியும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடும். இதுதான் நம்ம ஸ்ரத்தா. ஆனால் பெரியவாள்லாம் சொல்றதெல்லாம் என்னன்னா, ஸ்ரத்தனா பரிபூரணமா அவனை நம்பிட்டா கண்டிப்பா நடக்கும். அர்ஜுனன் கண்டி அப்படி நம்பிட்டு இருந்தான்னா இதோட நமக்கு சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு முடிச்சுட்டு இருப்போம். அந்த நம்பிக்கை இல்லாததுனால தான். ஆனா ஒரு விதத்துல நம்ம அர்ஜுனனை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். பிகாஸ் another 8 chapters he is giving to us. 10 சாப்டர் தானே கிராஸ் பண்ணியிருக்கா. பட் ஆனா அது அர்ஜுனனுக்கு இருக்கட்டும், ஏன்னா அவன் லோக சங்கரத்துக்காக பண்ணான். ஆனா நம்மளாம் அது இல்லை, நமக்கு பரிபூர்ணமா இருக்கணும். சாஸ்திரத்தையும் குரு மேலேயும் அந்த உபதேசத்து மேலேயும். அது ஏன்னா எவ்வளோ முறை சொல்லுவார், ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது சொல்லுவார், சாஸ்திரம் குரு உபதேசம் இது மூணுத்தையும் ஸ்ரத்த இருக்கணும். பகவான் கிட்ட ஒரு கிருத்தஜ்ஞா இருக்கணும்னு சொல்லுவார். உபதேசம் வாங்கும்போதும் அதில் ஒரு ஸ்ரத்த இருக்கணும். வேதம் படிக்கும் போதும் அதில் ஒரு ஸ்ரத்த இல்லை. சுவாமி எங்கள் புக்கில் இப்படி, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவான், விக்கிபீடியா பார்த்துட்டு அவன் நான் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல, ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட புக்கு போட்டு வச்சிருக்கான். ஒரு டிரான்ஸ்லேஷன்னாவே என்ன தெரியுமா அர்த்தம்? இட் இஸ் எ மர்டர். கொலை பண்றான்னு அர்த்தம்.
அவனுக்கு தெரிஞ்ச பிட்டி மைண்டோட என்ன இது இருக்கோ அதை தான் சொல்லுவான். இல்லை நம்மளே இப்போ சொல்லும் போது நமக்கு பெரிய உத்தம அதிகாரிலாம் உண்மையாக கிடையாது. நம்ம மைண்டில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிருத்ஸ்னஹ அப்படின்ற வார்த்தையை நான் மைண்டில் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மைண்டில் ஒரு வார்த்தை வரும். ஆனால் வாயில் எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் நாலேஜ் இஸ் வெரி லிமிட்டட். ஒன்று நமக்கு தமிழ் தான் தெரியும், இல்லை இங்கிலீஷ் தான் தெரியும். அப்போ அந்த சம்ஸ்கிருதத்துக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தையை உங்ககிட்ட நான் சொல்லணும். அப்படி நான் சொல்லும் போது நான் என்னால் சொல்ல முடியாது. ஃபர்பியரன்ஸையே நான் நிறைய முறை யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன வார்த்தை நிறைய முறை பார்த்தீங்கன்னா ஃபர்பியரன்ஸே தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா தான் சரி ஓகே அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேது எனக்கு. ஸோ அவர் மைண்ட் இஸ் வெரி வெரி லிமிட்டட். அண்ட் த பாஷா வாட் வி யூஸ் இட் இஸ் வெரி லிமிட்டட். அதனால தான் பகவத் பாதால் சொல்லும் போது அர்த்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம். நம்ம சித்தத்துக்கு குழப்ப கொடுக்கறது ஒரே இதுவே வாக்கு தான். அதனால தான் மௌனம் செய்வாத்திய குக்யானாம்டா, மௌனம் தான்ப்பா. அதனால தான் தட்சிணாமூர்த்தி வாய முடின்ட்டார். நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா நீ ஒரு ஃபிலாசபியை உருவாக்கிடுவேன், அதனால வாயே திறக்க மாட்டேன்ட்டான்ட்டார். அதனால தான் புத்தர் பாருங்க மாறம் கேட்குறான் அவ்வளோ கேள்வி, அவர் வாய முடின்னு இருக்காரு. நான் வாயை திறந்தேன்னா கடைசியில் ஒரே ஒரு தப்பினார் ஆனார் பாருங்க, அதை வச்சு ஒரு ஃபிலாசபி வச்சுட்டான். சனிக்கு விஜயானம் விஜயான பிக்ஷூஸ் அதில் மாத்தியந்தினக சௌகந்திக ஏகப்படுத்திட்டு வச்சுட்டான். இன்னைக்கு புத்த மதத்தில் அத்தனை பிரிவு வந்ததுக்கு 6 பிரிவு இருக்கு மொத்தத்தில். காரணம் அதுதான். ஒவ்வொருத்தரும் 13 சிஷ்யர்கள் அவர்களுக்கு. 13வது தான் அனிருத்தன், அவர் 13வது சீடன் பேர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிலாசபி எடுத்துன்னு போயிட்டான். மாறனே ஒரு பிலாசபி எடுத்துன்னு போயிட்டான். கடைசியில் புத்தர் பார்த்தார், இதை தானே நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில் என் தலையிலேயே அக்ஷதை போட்டிங்களேடான்ட்டார். ரமண மகரிஷி அதனால தான் வாயே திறக்க மாட்டேன்ட்டார். கடைசி காலத்துலாம் பாருங்க, ஏதாவது ஒன்று சொன்னா இவன் ஏதாவது எழுதி வச்சு என்ன ஒரு பிலாசபி ஆமா ரமணாஸ் பிலாசபி ஒரு புக்கு போட்டுருவான். அதுக்காக அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாய மூடிட்டு கண்ணன் கூட எந்த இடத்துலையுமே. அதனால தான் கண்ணன் பாருங்க ரொம்ப தழுக்க வரும். நான் அத்வைத்தமும் சொல்ல விசிஷ்டாத்மம் சொல்ல துவைத்தமும் சொல்ல, யார் எது சொன்னாலும் சாப்பா வியாசாச்சாரியா நீ கொடுத்துக்கோ. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஹேங்கரிங் இருந்தது. நான் எழுந்த பிரம்மசூத்திரத்துக்கும் பாகவதத்துக்கும் இதுக்கெல்லாம் யாருன்னா வியாக்கியானம் பண்ண மாட்டாலும் யார் பண்ணாலும் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஆதிசங்கரருக்கும் பத்ரிகாசிரமத்தில் இருக்கும்போது போய் அருள் கொடுக்குறாரு. நீ எழுந்த மாதிரி ஒரு கிரந்தம் வேற யாருமே எழுதலப்பா, என்ன மாதிரி ஒரு அத்வைத்தம் இருக்குன்னாரு. ராமானுஜர் போய் அவர் எழுதுறாரு, அவருக்கும் காட்சி கொடுத்த சொல்றாரு, என்னமா நீ எழுதியிருக்குன்னு அவருக்கும் காட்சி கொடுத்தாரு. மத்வாச்சாரிய எழுதினார், அவருக்கும் சொல்றாரு யுவர் பாஷ்யம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாஷ்யம். 2 பாஷ்யம் எழுதி வச்சிருக்காரு, 2த்துக்கும் சொல்றாரு இட் இஸ் த பெஸ்ட் பாஷ்யம்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் சேங்கரிங் தான் ஒரு மாதிரி. அதனால தான் வியாசம் வேத்தினா வேத்திவான்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, அகம் வேத்தி சுகம் வேத்தி வியாசம் வேத்தின வேத்திவா ஸ்ரீதர சர்வம் வேத்தி நரசிம்ம பிரசாதகன்னு. இந்த புக்கை ஸ்ரீதர சுவாமிகள் எழுதி போடும்போது காஷி விஸ்வநாதன் ISO சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதில் சொல்லும்போது என்ன சொன்னார், வியாசம் வேத்தின வேத்திவா, வியாசனுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா சுகபிரம்ம மகரிஷி தெரியும், ஏன்னா அவர் வாய மூடிட்டார். அவர் பாகவதம் சொல்லும் போது சொன்னாரு, உடனே எல்லாம் என்ன சுவாமி நீங்க அத்வைத்தமா விசிஷ்டாத்மா, எதுக்கு இந்த வேலை வாய முடிக்கலாம், வாய முடின்ட்டார். நிறைய பேர் கேட்பா, சுவாமி ரூம்ல எல்லாம் பூஜை பண்றீங்க, இவ்வளவு அத்வைத்தம்லாம் எடுக்கிறீங்க. அதுதான் வாய முடிக்கணும், நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. சொன்னோன்னா தே வில் புட் எ பேன், இதுதான் உனக்குன்னு டேக் பண்ணிடுவாங்க, ஹேஷ்டேக் ஈஸ் அத்வைத்தி அப்படின்வாங்க. நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் த ராங் மெத்தட். வி ஷுட் நாட் பிராண்ட் எனிபடி. பகவானுடைய விபூதி எதுவா இருந்தா, அதனால தான் சொல்லலாம் விஸ்தரேன மயா புரோக்தம், நானே சொல்லிட்டேனே விஸ்தீரமா. அப்ப எத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதீர் ஊர்ஜிதேனவா தத்தத் மம ஹம்சக, என்னுடைய திவலை தான் அங்க இருக்குன்றான். அப்ப யாருன்னா ஒருத்தன் பெருசா ஃபாரின்ல போய் ஒரு செஸ் கேம்ல விளையாடி இருக்கான்னா அவன் என்ன அர்த்தம், பகவானுடைய ஒரு திவலை அங்க இருக்கு. யாருன்னா ஒருத்தர் உட்காந்து ஒரு 8 மணி நேரம் காலக்ஷேபம் பண்றான்னா என்ன அர்த்தம், பகவானுடைய திவலை அங்க இருக்கு. அவன் ஞானத்துக்கும் அவனுடைய அந்த பகவானுடைய கட்டாட்சம், ஏன்னா அந்த அனுகிரகம் வந்திருக்குல்ல, அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இல்லை சுவாமி அவன் என்னோட வயசுல சின்னவன், இல்லை அவன் திமுரு பிடிச்சவன், அதை பார்க்காதே, பகவானுடைய கட்டாட்சம் அங்க இருக்கு, அதை பாரு. அதனால்தான் நெரு சுவாமிகள் இந்த சதாசிவ பிரம்மேந்திரால் வரும்போது ஸ்ருங்கேரி பீட்டாதிபதி அவர் காலில் போய் விடுறாரு. என்ன சுவாமி அவர் பீட்டாதிபதி, சத்வாரி ஆம்நாய பீட்டத்துக்கு தலைவர், அவர் போய் விடணும்னா அவர் சொல்றார், ஞானம் இங்க இருக்கப்பா, அவர் அவதூதரா இருக்காரு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டார். எனக்கு ஞானம் விஷ்டபியாகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்ஷேன ஸ்திதோ ஜகத்.
The entire universe is my own portion. இந்த உலகத்துல எதை நீ சொன்னாலும் சாமி சாக்கடை அதுவும் பகவான் தான், சாமி சேரு அதுவும் பகவான் தான், எல்லாமே உலகம். அப்ப உலகத்துல இருக்கிற அத்தனை பொருளும் யாது? நீங்க எதை இல்லைன்னு சொல்லுவீங்க? நாஸ்திகனை இல்லைன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா ஏதாவது பாம் பிளாஸ்டிங்ஸ்லாம் நடக்கிற டெரரிஸ்ட் இருக்காளே எல்லாம் நான் தான்ப்பா. அப்ப எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? இது நமக்கு இல்லை, பகவான் இருக்கான். மரத்தை வச்சவன் அவன், அதுதான் வார்த்தையை சொல்றான். அவன் தண்ணி ஊத்த மாட்டானா? உலகமே இப்ப இந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா நம்ம பண்ணறதுக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்க? Nothing can be done because we are nothing in front of him. We ourselves are bound. We are slaves. அப்ப யாரு நம்ம எல்லாம் அடிமைனா யாரு நமக்கு தாசன்? நம்ம எல்லாம் அவனுக்கு தாசன் தான், அவன் தான் தலைவன். அதனால்தான் அவனுக்கு பேர் என்ன? தலைவனுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதால். நம்ம ஒன்றும் புரட்சி தலைவர் சொல்றீங்க, அவர் சூப்பர் தலைவர் இல்லை, புருஷோத்தமன். அந்த பதவி இன்னும் யாரும் வாங்கல. நல்ல காலம் 5 ஸ்டாரோட நிற்கிறது, 6 ஸ்டார் 7 ஸ்டார் வரல. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது என்ன, புரட்சி தலைவரோட நிற்கிறது. அதுக்கு மேலே புரட்சிக்கும் புரட்சி தலைவர் இல்லை கிடையாதுல, எனக்கு தெரிஞ்சில்லை. ஸோ இவர் புருஷர்களிலே உத்தமமாக இருப்பதால் புருஷோத்தமன் அப்படின்ற. This is the glory. I am in all are in me, and I am you. when I say I am in all are in me, what it stands? The everything is me, and all of you are me, and I am you. So there is no any I, there is no any you, and what remains? We. That is the philosophy. நானும் இல்லை நீங்களும் இல்லை. ஏன்னா நானும் அவங்கிட்ட தான் இருக்கேன், நீங்க எல்லாம் அவங்கிட்ட தான் இருக்கீங்க, இந்த உலகமே அவங்கிட்ட தான் இருக்கு. அப்ப இருப்பது ஒன்றே. அதை தான் ஆழ்வார் சொன்னார், ஒன்றே எண்ணில் ஒன்றே யாம். ஆனா சுவாமி நாங்க வேதம் பார்க்கிறோமே, இது என் வீடு என் வஸ்திரம் நானுன்னு பார்க்கிறோமே, பலவே என்றில் பலவே யாம். அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீரஜமானாம் ச ஏகஹ சய ஏவம் வித். ஒருத்தந்தான் இல்லை சுவாமி, நான் அவனுக்கு பக்கத்துல இருக்கிறேன். அப்ப நீ ரெண்டா, நீ இருக்கிற, நீ பார்த்துக்கோ, வேற வழி இல்லை. அத்வைதமா இருந்தா. விசிஷ்டாத்வைதம் இருந்தா இல்ல சுவாமி அவர் தான் இருக்கார், அப்ப நீ யாருப்பா? நான் அவனுக்கு தாசன், அவன் தான் எஜமானன், நான் தாசானு தாசன். அதனால்தான் அத்வைதிங்க முதல்ல சொல்லும் போது சஹ ஹம் சஹ ஹம் ச அம் ச சஹ ஹம் சஹ அகம். அதை தான் அவன் சொல்றார் சோகம் அப்படின்னு மாத்திட்டால. உடனே ஒருத்தர் சங்கராச்சாரிய போனார், சோகம் பிரம்ம அப்படின்னு போட்டார், சக அகம் பிரம்ம. ராமானுஜர் வந்தார், இல்லப்பா அது நன்னா இல்லை, நான் எப்படி பிரம்மமாவேன்? நான் பகவானுடைய தாசனா இருக்கேன். அதனால தா சோகம், தா போட்டுட்டாரா? தா சோகம் ஆல்ரெடி இவர் போட்டு இருந்தார், இவர் என்ன பண்ணிட்டார்? தாவை போட்டார். தா சோகம். மத்வாச்சாரியர் வந்தார், இல்லப்பா நான் அவனுக்கு ஒரு அடிமையா இருந்தா பரவாயில்ல, 2 அடிமையா இருக்கணும், ஏன்னா தாயாரோட சேர்ந்து அருமையா இருக்கணும்னு சொல்லி தாச தாசோகம். இதுதான் பிலாசபி. சோகம் தாசோகம் தாச தாசோகம் போட்டாரா? இதெல்லாம் பார்த்தாரு, ஐயோ எனக்கு எல்லாம் இவ்வளவு வேண்டாம்பான்னு. பெரியாழ்வார் பார்த்தார், எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி 7 ஜன்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, உமக்கே யாம் ஆட்படுவோம். இவர் சொல்லணும்னு நினைச்சாரா? ஆண்டாள் சொல்லாது. அப்ப நான் சொல்லிக்கிறேன், உமக்கே யாம் ஆட்படுவோம் அப்படின்னு. பகவான் எல்லா பிறவியும் இருந்தாலும் உமக்கே. ஏன்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜை அடையணும்னா நம்ம தன்னை கொடுத்தாதான் அவன் நம்ம கிட்ட வருவான். ஒரு இருட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நெருப்பு எடுத்துட்டு போனேன்னா தான் வெளிச்சம் வரும். நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரன்ற இருட்டை போக்கணும்னா அவன் இருக்கிறான்ற அந்த ஞானத்தை நம்ம ஏத்தனா மட்டும்தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது.
அப்ப நம்ம கொடுக்கணும், அவங்ககிட்ட கொடுத்துடணும் பரிபூர்ணம். அதனால திரௌபதி கடைசியா அந்த ஏக வஸ்திரத்துல இருக்கிறான்னு விட்டு சொல்றா கிருஷ்ணா. அப்படி கையை தூக்கும் போது தான் சொல்றாரு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது வரைக்கும் கொடுக்கல, வெயிட் பண்றான். அவனும் சண்டையில் தான் இருக்கான், இருந்தாலும் வெயிட் பண்றான், கொடுக்கலாம், கையை தூக்கணும் அப்படின்னு. அந்த பூரண சரணாகதி வரும்போது தான் இது பலிக்கும். இல்லைன்னா 10வது சாப்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாங்ஷேன ஸ்திதியோ ஜகத். பியூட்டிஃபுல்லான வந்தார். அண்டர்லைன் பண்ணியே 3 முறை அண்டர்லைன் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ் எடுத்து எப்படியும் 10 முறை எடுத்துப்பேன். ஸோ 4வது முறை முடிச்சுக்கிறேன். ஓம் தத் சத். ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம 10மோऽध्यायः. ஹரி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் ஸ்ரீராமகிருஷ்ணா.